சரண்யா, திருக்குறள் சம்மந்தப்பட்ட ஆண்டுகளை சொல்றேன். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுல வரிசையா சொல்லு. ஓகேங்க. 1960. திருவள்ளுவர் ஓவியம் வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு அஞ்சல் தலையாக வெளியிடப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர். 1964. தமிழக சட்டமன்றத்துல திருவள்ளுவர் உருவப்படம் அப்போதைய துணை குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள். 1967. அரசு அலுவலகங்களில் திருவள்ளுவர் உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது. அரசு பேருந்துகளில் திருக்குறளும் எழுதப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. 1969. சென்னை, மதுரை, அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் திருக்குறளின் ஆய்வுகளை ஊக்குவிக்க தலா 3 லட்சம் நிதி உதவியுடன் திருக்குறள் ஆய்வு இருக்கைகள் அமைக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. 1971. திருவள்ளுவர் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1972 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 1974. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக அறிவிக்கப்பட்டு 1974 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர். 1975. 31/12/1975 திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர். 1976. 1973 வள்ளுவர் கோட்டம் கலைஞர் அவர்களால் கட்ட துவங்கப்பட்டு 1976 குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருக்கும்போது ஆளுநர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 1979. அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். 1983. திருவள்ளுவர் பெயரில் முதலாக தமிழ் கணினி உருவாக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். 1986. திருக்குறள் இலக்கியத்திற்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கியவர்களை சிறப்பிக்கிறதுக்காக திருவள்ளுவர் விருது முதலாக அறிவிக்கப்பட்டது. முதலாக திருவள்ளுவர் விருதை வாங்கியவர் குன்றக்குடி அடிகளார். அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். 1990. கன்னியாகுமரியில சிற்பி கணபதி ஸ்தபதி தலைமையில திருவள்ளுவர் சிலைக்கான பணிகள் துவங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 2000. 1/1/2000 கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை முக்கடல் சங்கமத்தில் திறக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 2002. வேலூரில் திருவள்ளுவர் பெயரில் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். 2025. திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நினைவாக திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி இழை கடல் பாலம் திறக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவள்ளுவரை போற்றாத முதலமைச்சர்கள் யாருமே இல்லைன்னு. இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.